உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு. ஜிப்சி மாதிரியே. ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இல்ல, இந்த லுக் வந்து ஆக்சுவலி வேலையெல்லாம் இருக்கிற லுக் இது. சொல்லுங்க சார். சார் அது நீங்க கேட்டீங்களா, நல்லா பிரைட்டா இருக்கணும்னு. கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் PG-13 ஃபிலிம் சார். டார்கா பண்ணிட்டு அப்புறம் A சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆமா சார், நீங்க வந்து அவர்தான் ரொம்ப நேரமா ராசி மேம் கேக்குறாங்க, யாரு கேள்வி கேக்குறாங்கன்னு தெரியல. சோ சார், இந்த உங்க படத்துல வந்து 100வது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா இப்ப இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்க தெரியல. தெரியல சார், தெரியல சார். அதான் கொஞ்சம் கடைசி படம் அறிவிச்சிட்டாரு, அதனால தான் கேட்டேன். அப்படியா சார்? தெரியல சார், நான் எனக்கு இந்த நியூஸ். பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். வச்சு நிறைய படங்கள் பண்றாங்க. ஏன்னா தமிழ் சினிமா 100 crore கிளப் நிறைய பேய் கிளப்ல அவங்களா இருக்காங்க. சுந்தர்சி லாரன்ஸ்லாம் இப்ப நீங்களும் ஜாயின் ஆயிட்டீங்க. வரிசையா பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 100 கோடி கலெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமா அதே மாதிரி வரிசையா நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ. அசுரர்கள் தேவர்கள் அந்த காலத்துல இருந்தது இல்ல? ஆமா ஆமா, அந்த மாதிரி இப்ப ஏஞ்சல்ஸ் தேவதைகள் தீய சக்திக்கும் ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு வாரம் மாதிரி ஒரு யுத்தம். அதுதான் ஒரு தீமா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை யூஸ் பண்ணும். ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது. அகத்தியா அப்படின்னு போடுவீங்க, ஓலைச்சோடு எல்லாம் வேற இருக்குது. ஜீவாவே நல்ல ஹைட்டு, அதோட ராசிகர்லாம் பயங்கர ஹைட்டா இருக்காங்க. அகத்தியர் வேற அர்ஜுனா. நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. பட் இருந்தாலும் படத்துல வந்து அகத்தியா வந்து ஜீவா தான். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது. ஜீவா சார் சூப்பர் கூட்டே கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய இந்தியாவில ப்ரொடியூசர். இந்த கதையை ஏன் அப்பாட்ட சொல்லாம ஐஸ்வர்யா சார்ட்டாவும் சொல்லணும்னு போனீங்களா? என்ன காரணம்? எனக்கு அப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு 1 செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார். இதுக்கு நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கிறேன் சார்ன்னு சொன்னேன். நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. சார் வந்து இப்போ அப்பா பாத்துட்டீங்கன்னா இப்ப ரொம்ப செலக்டிவா தான் படம் பண்றாரு. அதுல ஏற்கனவே 99ல ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்றேன்னா, ஸோ இப்போ அதுக்கப்புறம் 100th ஃபிலிம் என்ன பண்றாருன்னு தெரியல. பட் இப்போ அந்த 99th ஃபிலிம் ஏற்கனவே நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதுல இருக்கு. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போறதா இருந்தது. அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார். சும்மா ஒரு ஜாலிக்கு தான், நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் வீட்டுக்கு போனா செம்ம அடிபடும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த OTT அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகுறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்றோம். பட் கணேஷ் சார் பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபிலிம்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்துல நாங்க வந்து கொஞ்சம் அதை கழிச்சு போனாங்க வேற மாதிரி நாங்க இது பண்ணிப்போம். பட் அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற கணக்குல நான் சொல்லணும் அதுக்கு. சார் வருஷம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு, அந்த கணக்குல வருமா சார்? நிச்சயமா சார். இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸா பண்ணல. இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. பட் ஒரு பேஷனா தான் இது ஒரு விஷயத்த பண்றோம். ஸோ இன்னைக்கு இப்போ பாவிஜய் சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்திலயும் வேற ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துட்டு போகாம ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தா அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ், அது இல்லாம ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துட்டு வருவேன். அண்ட் அது இல்லாம அவங்க கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது, ஸோ அதனால வருஷம் வீட் லைக் டு டூ. அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் படம் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. டேரக்டர் சார், சார் இப்ப வெள்ளக்காரங்க வரும்போது
இந்த ஓலைச்சுவடுகள்லாம் அழிச்சிட்டாங்க, நிறைய அழிச்சுட்டாங்க, நிறைய மறைக்கப்பட்டது. அது அப்பவே சொன்னார் அவர்கிட்ட. சொன்னார் சொல்லிட்டு சாருக்கு சொன்னார், இந்த மாதிரி ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு. இந்த படத்திலேயே வந்து 6 பாட்டு வைக்க வேண்டியதாச்சு. ஆனா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்ப சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்ல நிறைய காட்சிகள் நகரும். சோ இப்ப ஒரு பாட்டுக்குள்ள காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல, ஒரு டூயட் சாங் அப்படின்னு போக முடியல. அதனாலதான் அவர் ரொம்ப என்ன ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படி ஜீவா சார். சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எங்க சார் 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 ஜெயச்சந்திரன் சார். இந்த வழக்கமா அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் படங்கள், சீன்ஸ் எல்லாம். பட் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து டிஓபி பதி தான். இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும், எல்லாரையும் ரொம்ப அழகா காமிக்கணும். ஏற்கனவே எங்க ஹீரோயின்லாம் ரொம்ப அழகுதான், அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல, ரொம்ப பிரைட்டா இருக்காப்புல. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருந்தாப்புல. அதுக்காக கேட்கல சார். இப்போ டார்க்கா எடுக்கிறாங்கன்னாக்கா அந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல அந்த மாதிரி காட்சிகள் அப்படிதான் அந்த மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு. அந்த மாதிரி அதாவது இப்போ அந்த ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ட்ரெய்லர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டா இருக்கும் போடல. ஆமா, நீங்க படமா பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் சார். அப்புறம் இந்த படத்தோட மூல திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், இவ்வளவுதான் சார் இதனுடைய ஒன்லைன். சார் ஒரு அந்த நீங்க கேட்கறது புரியுது, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா 27 ஈவினிங் காமிச்சிருக்கோம் சார். நீங்க ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனாலதான் அப்பறம் நான் காசு இல்லாம கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்காக சொன்னீங்க. செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க சேம் செட். எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா, இல்ல உங்க பெருந்தன்மையான குணமா? இல்ல சார், இது வந்து எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சாதாரணமா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி நான் சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன், சார் எனக்கு இவ்வளவு கோடி கொடுங்க அவ்வளவு கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்க அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும். அதெல்லாம் அவங்க அவ்வளவு கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க படத்துல செலவு பண்ணுங்க, நல்ல புது டைரக்டரை போடுங்க, அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் அது வந்து நல்ல பிசினஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்துல திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுதான் அப்பாவோட சீக்ரெட். அதனாலதான் நிறைய பிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சது. சார் ப்ரொடியூசர் சார், இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி, ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு வந்து டிராகன் சொல்லி அவ்வளவு பெரிய ஜெயிச்சிருக்கிறாரு உங்க ஹீரோ, அதாவது உங்க டைரக்டர். அவருக்கு ஏஜிஎஸ் 2 பேரும் அவர் யூஸ் பண்ணிருச்சு. நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசா கொடுத்தது டைரக்டரா. அவர் ஹீரோவா டைரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம். அது நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. விஜய் சார் பாடலாசிரியரா இருந்தீங்க, அப்புறம் நடிகரானீங்க, இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா பாடலாசிரியர் இருந்துட்டு இருக்கீங்க, இயக்குனரா வந்துட்டீங்க, நடிகராவும் இருந்தீங்க. அடுத்து ப்ரொடியூசரா எப்போ வர போறீங்க? அது மொத்தம் டீடைல் சொல்லுங்க சார். ஏன்னா அதை பத்தி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து முறையா இளையராஜா சார் கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமா தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க சரிகமா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போ தியேட்டர்ல இனிய பொன்னிலாவை நீங்க பார்க்கலாம். சார் தமிழ்ல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேவ்ஸ் தான் இருக்கு. ஆனா சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் 7 படம் 6 படம் தான் ஓடி இருக்கிறாங்க. இந்த வருஷம் கம்மி, ஓடிடி விற்கல, சேட்டலைட் விற்கல, நிறைய பிரச்சனை. கேரளால வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்கு. ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்க, தமிழ் சினிமா எப்படி இருக்கு, என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்குங்க, என்னென்ன பிரச்சனைகள்? தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில கரெக்டா பண்ணா நல்லா வரும். அதை சிலர் வந்து தவறா பண்ணிடுறாங்க, அதனால மாட்டிக்கிறாங்க. அதை வந்து கரெக்டா ஒரு சினிமாவா எடுத்து பார்த்து பண்ணாக்கா நிச்சயமா வெற்றி பெறும். நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்தா நிச்சயமா அது வெற்றி பெறும். சார் VTV 2 எப்ப எதிர்பார்க்கலாம்? VTV 2 இப்போதைக்கு இல்லை.
பிடிகே பார்ட் 2 தான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேற நிறைய பார்ட் 2 இருக்கு. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஜீவா சார், நீங்க பாக்கிறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இன்னும் தமிழ்லயும் ஹிந்திலயுமே சுத்திட்டு இருக்காங்க ஃபீலிங் ஏதாவது இருக்கும். ஏன்னா எதுவும் வாய்ப்பு வந்தது ஹாலிவுட் சைட்ல இருந்து. அப்படி நீங்க நடந்து வரப்ப பார்த்து நானே மறந்துட்டேன். வரல சார், நான் வெயிட் பண்றேன். பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. இங்க கோயின்சிடன்ஸாவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. சோ இது யோசிச்சீங்களா? இத பத்தி எதுவும் போயிட்டு இருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ்? எதுவும் யார்கிட்ட ஆன்சர்? நானா தான் ரெண்டு படமும் ஜெயிக்கட்டுங்க. ரெண்டு படமும் ஜெயிக்கட்டும். அவரும் நல்ல டைரக்டர் வந்து அறிவழகன். நான் ஒரு ஈரம்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ நிச்சயமா ஒரு டெக்னிக்கலா நிறைய எடுத்திருப்பாரு. அண்ட் நிச்சயமா ரெண்டு படமும் ஜெயிக்கட்டும். அண்ட் எங்க படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலெக்ஷன் பண்ணணும் கேட்டுக்கிறோம். சார், ஆக்சுவலி இந்த படம் அந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க இதுக்கு நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்திருப்போம். நானே வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்கள்ல வந்திருக்கோம், இங்கிலீஷ்லயும் வந்திருக்கோம். எனக்கு இதுல ஆக்சுவலா இல்லைன்றீங்க, லுக்கு சூப்பரா வருதுன்னு சொன்னீங்க. கதை சொல்றதுக்கு யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட? ஆமா, கதை சொல்றதுக்கு வருது. அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கதை சொல்றதுக்கு வருது இல்லை? ஏன் சொல்ல மாட்டாங்க? இவ்வளவு டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்ல. ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும். அண்ட் நிச்சயமா நான் இப்போ நம்ம பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்றோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்றோம். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போ நாங்கள் வந்து அது ரிலீஸ் ஆகணும், ஒரு காமெடி படம் பண்ணி. நானும் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்கேன். ஆமா, அவரும் ஒரு சந்தோஷம் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த கலெக்ஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி, சரி பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே. என்னது இது? இல்ல அது சஸ்பென்ஸ். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.